வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிசினஸ் சேனல். ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா காசிமேட்டுக்கு நம்ம போக போகிறோம். மணி கரெக்டாக 4 மணி. நானும் நண்பர் விமல் அவர்களும் சேர்ந்து வந்து காசிமேட்டுக்கு போகிறோம். ஸோ எப்படி அந்த காசிமேட்டில் வந்து எப்படி மீன்லாம் விற்பனை பண்ணுறாங்க, எப்படி மீன் வாங்க முடியும், அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம என்னங்கிற விசிட் பண்ணி கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் தரேன். ஓகே, இப்போ நம்ம காசிமேடு மார்க்கெட் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 100 ரூபா டோக்கன் வாங்க வேண்டியிருக்கு. காருக்கு, பைக்குக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு வழி. இப்போ நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம். ஸோ இதுதான் மார்க்கெட் வந்துட்டோம். ஸோ நிறையா மீனை வந்து போட்லேருந்து இறக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி ஃப்ரெஷ் மீன் தான். பார்த்திங்கன்னா போட்டு பாருங்கள், போட்லேருந்து எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இறக்கி ஃபுல்லாக அந்த ட்ரை சைக்கிளை வச்சு தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஃபுல்லாக ஃப்ரெஷ் மீன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய போட்டில் இருந்து இந்த ஃபிஷ்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படி இறக்கக்கூடிய ஒரு போட்டுடைய ஃபிஷ்ஷை தான் நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ வச்சுருக்காங்க ட்ரை சைக்கிளில். நிறைய சின்ன மீன்கள், பெரிய மீன் எல்லாம் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. பிரித்து ஒவ்வொன்றா இறக்கிட்டு இருக்காங்க. மணி கரெக்டாக 4:30 மணி நாங்கள் ரீச் ஆகும்போது. ஸோ அந்த ட்ரை சைக்கிளை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறையா வந்து சேல்ஸுக்கு தான். இது எல்லாமே சேல்ஸு, ஹோட்டலு, கடைகளுக்கு. ஸோ எல்லாமே அவங்கவுங்க ஆட்கள் வந்துடுறாங்க. ஸோ கடையெல்லாம் அந்த இன்சார்ஜ் வந்துடுறாங்க, ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. ரெகுலர் சப்ளைக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்கள், ஒவ்வொரு வெரைட்டி ஃபிஷ்ஷு இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு மீன். காசிமேடு தமிழ்நாட்டிலே வந்து நம்பர் 1 மார்க்கெட், ஃபிஷ் மார்க்கெட் சொல்லப்படக்கூடிய காசிமேட்டில் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ இங்கே என்ன மீன் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அந்த மார்க்கெட்டில் எல்லா மீன் வெரைட்டி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு டப்பாவில் தான் போட்டு வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம அப்படியே ஒரு டப்பா ஃபுல்லாக வாங்கிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம வீட்டு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா விற்று வரவங்கலாம் இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தால் நம்மகிட்ட சேல் பண்ணுவாங்க. நம்ம இந்த காசிமேடு மார்க்கெட்டில் வாங்கணுன்னா இந்த டப்பா ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கலாம், அந்த கூடை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே கூட பார்த்திங்கன்னா இது வந்து ஏலம் கிடையாது, இவங்க ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஒரு கூடை வந்து ஒரு 1000 ரூபா, 800 ரூபா அப்படி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. 1500 அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும். ஸோ அதை கொடுத்து தான் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து நிறைய கடைகள் இருக்குங்க காசிமேட்டில். பாருங்கள், இவ்வளோ ஃபிஷ்ஷு வந்து நம்ம போனீங்கன்னா ஒரு கூடையே வந்து நீ எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்கள் வீட்டுக்காரர் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் தொழில் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணாலும் சரி, இல்லை ஒரு 2-3 பேர் சேர்ந்து வாங்குகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி கூட நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட். பாருங்கள், இந்த மாதிரி கடைகள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டியாக கடைகள் இருக்குது. ஸோ பெரிய மீன்கள்லாம் வந்து ஆல்ரெடி ஏலத்துக்கு விடுவாங்க. ப்ளஸ் வந்து ஆல்ரெடி மொத்தமாக வாங்கினவங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரை சைக்கிளை போய் சப்ளை பண்ணுறாங்க. நிறைய வண்டிகள் வந்து அங்கே நிற்கும். ஸோ அந்த வண்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனெல்லாம் வந்து கொடுத்து விட்டுறாங்க. மேக்ஸிமம் வஞ்சரம் மீனுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 4 மணி 4:30க்கெல்லாமே வந்து சேல்ஸ் ஆகிடுது, ஏலத்தில் போயிடுது. அதுக்கப்புறம் உள்ள மீன்கள் எல்லாமே வந்து வச்சுருக்கிறாங்க. எல்லாமே ஒரு கூட. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கேட்டோம், இந்த பாறை மீன், இந்த ஆரஞ்சு கலர் காட்டுறதுல இது வந்து 800 சொன்னார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. எடுத்து வைக்க பாருங்கள், 800 ரூபா கொடுங்க அப்படின்னாரு. ஸோ நம்ம இதை வாங்கலாம், நம்ம ஒரு பெரிய மீன் வாங்கலான்னு ஒரு பிளானு. ஸோ அதை நம்ம இங்கே வந்துட்டோம். இங்கே ஒரு பாறை மீன் பார்க்குறோம் இல்லையா, பெரிய மீன் 1000 ரூபா சொன்னாங்க. 800 ரூபாய்க்கு நம்ம கேட்டு வாங்கிட்டோம். பார்த்தீங்களா, இன்னும் கூட குறைச்சி வாங்கிருக்கலாம்னு நினைக்கிறேன் கேட்டால். ஆக்சுவலி மீன் வாங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த ஏலம் விட்டுட்டுருக்காங்க. தனி ஏலம் விடும்போது இந்த பையன் ஏலம் விடும்போது பார்த்திங்கன்னா ஏலம் விடுறதை எடுத்து தனியாக என்ன பண்ணிடுறாங்க, தனியாக எடுத்து வச்சிடுறாங்க.
இங்கே வந்து வெட்டுற இடம் தனியாக இருக்குது. நம்ம வெட்டுறதுக்கு வந்து 100 ரூபா கொடுத்தோம். ஸோ நம்ம இதை வந்து இப்போது கட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. வெட்டுறதுக்கு நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்தா நம்ம மீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்கெயின் பண்ணிக்கலாம். 50 ரூபா, 60 ரூபா, 100 ரூபா. சின்ன மீனுக்கு தனியாக லேடிஸ்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ பெரிய மீனுக்கு நிறைய ஜென்ட்ஸ் இந்த சைடு உட்காந்துருக்காங்க. நீங்கள் மார்க்கெட்டை விட்டு வெளியே வரணும். வெளியே வந்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய பேர் கட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கட் பண்ணுறாங்க. ஸோ அதை கட் பண்ணுறத பார்க்குறதே வந்து ஒரு அழகு தான். ஸோ அதுவே நம்ம ஒரு தனி வீடியோவை போடலாம். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு தான் நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அது கட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த வீடியோடைய கன்க்ளூஷன் பாருங்கள். நான் ஒரு சில ஐடியாஸ் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ கன்க்ளூஷனில் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, இப்போ கட்டிங் முடிந்தது. ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு கிளம்பக்கூடிய நேரம் வந்துடுச்சு. ஸோ கிளம்பலாம். ஸோ இப்போ காலையில் மணி 6 o'clock ஆகிடுச்சு. நீங்களே பார்க்குறீங்க, விடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து இப்போது கிளம்ப போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் என்ன அப்படின்னா வந்து உள்ளே போய் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு தொழில் ரீதியாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு மீன் கடை வச்சு சென்னையில் ரன் பண்ண போகிறீங்க, அல்லது வந்து நீங்கள் ஃபிஷ்ஷை வாங்கிட்டு போய் நீங்கள் யாரெல்லாம் வந்து கேட்குறாங்களோ உங்கள் தெரிஞ்ச ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறதாகட்டும். ஸோ அது மூலமாக வந்து நீங்கள் இன்கம் வந்து பார்க்க முடியும். ஏன்னா நான் ஆக்சுவலாக ஒரு மைண்டில் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீன், அதாவது இந்த கூடையில் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் அவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அவ்வளவு ஃபிஷ்ஷெல்லாம் வந்து 500 ரூபா, 600 ரூபா, 700 ரூபாயிலேருந்துலாம் கிடைக்குது. நிச்சயமாக வந்து இதை நம்ம கடையில் போய் இந்த ரேட்டுக்கு வந்து வாங்கவே முடியாது. ஏன்னா ஒரு கூடையில பார்த்தீங்கன்னா 5 கிலோ, 6 கிலோ, 7 கிலோ, 8 கிலோ, 10 கிலோ இருக்குது. வஞ்சர மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பெரிய பெரிய மீன்லாம் வந்து நிச்சயமாக அதெல்லாம் வந்து நம்ம கடைகளில் போய் நம்ம பர்ச்சேஸ் வந்து பண்ணவே முடியாது. இது நீங்கள் ஒரு தொழில் ரீதியாக பண்ணீங்கன்னா நல்ல லாபம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு என்ன ஃபிஷ்ஷோ அந்த ஃபிஷ்ஷை போய் நீங்கள் வாங்கிட்டு ஸோ அதை நீங்கள் பிறருக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுக்கலாம். இல்லை ஒரு கடை வச்சு நீங்கள் அதில் வந்து இன்கம் வந்து பார்க்க முடியும். ஸோ நான் கூட வந்து பாறை ஃபிஷ்ஷு வாங்கினோம். ஒரு 800 வந்துச்சு. 1000 தான் 800 வாங்கினோம். பட் இன்னும் கூட கம்மி பண்ணி கூட கேட்டால் கூட கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் கட்டிங்க்கு ஒரு 100 ரூபா கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபிஷ் கட்டுக்கு வந்து. அதான் வந்து அப்புறம் உள்ள என்ட்ரன்ஸுக்கு வந்து ஒரு 100 ரூபா வந்து வாங்குறாங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் பார்த்தேன். உண்மையிலேயே வந்து அமேசிங், நிறைய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இது ஆக்சுவலாக நல்ல ஒரு இன்கம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக தான் நான் அந்த காசிமேடை பார்க்குறேன். மற்றபடி உங்கள் வீட்டுக்கே நீங்கள் தேவைன்னா கூட நீங்கள் வந்து விசிட் பண்ணி வாங்கலாம். ஸோ 4 மணி அந்த மாதிரி வந்தீங்கன்னா 4:30 மாதிரி இங்கே ரீச் ஆகிற மாதிரி வந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான, இப்போ நல்ல உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல ஒரு ஃபிஷ் பிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னா உண்மையிலே இது வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி தான் நான் சொல்லுவேன். வந்து வாங்கி வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதெல்லாம் வச்சுட்டு முன்னாடி கூட ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதனால் வந்து இந்த காசிமேடு மார்க்கெட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்கம் பேஸ்னாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணாலும் நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ரொம்ப ரேட் கம்மியானதில் வந்து நீங்கள் வாங்கி நல்லா சாப்பிட்லாம். நிறைய வெரைட்டியான ஃபிஷ் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள்.